ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃப்ரெண்ட்ஸ் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நமக்கு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கத்திரிக்காய் தொக்கு தாங்க செய்ய போகிறோம். இது எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க. இட்லி, தோசை, சாதம் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இந்த தொக்கு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா 2 நாள் 3 நாள் ஆனாலுமே கெடாது. நம்ம வெளியே வச்சோம்னா 3 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா 1 வாரம் கூட கெட்டு போகாமல் இருக்கும். நம்மளுக்கு முடியாத டைமில் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு பேனில் 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் மல்லி, 1 டீஸ்பூன் உளுந்து போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது கூட 2 காஞ்ச மிளகா, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்திக்கலாங்க. இதுவும் நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சிங்க. இதை எடுத்து உரமாக வச்சிடலாம். இது நல்லா ஆறி வந்ததுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் கொடுத்து நம்ம பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம். ஆயில் கொஞ்சம் விட்டுக்கலாங்க. கொஞ்சம் கூடுதலாகவே ஊற்றிக்கலாம். அப்போ தான் தொக்கு நல்லாயிருக்கும். இப்போ 1 டீஸ்பூன் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 10 பல் பூண்டு நல்லா தட்டி போட்டுக்கலாங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். 1 கொத்து கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. இதுக்கப்புறம் நான் 5 கத்திரிக்காவை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்திக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் நீங்கள் ஒன்று விடாமல் பார்க்கலாங்க. இது நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு சூப்பராக வதங்கி வந்திருக்கு. மறுபடியும் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் மசாலா பொடியெல்லாம் சேர்த்திக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா கலந்து விட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். இது கலருக்காக தான், காரம் இருக்காது. இப்போ மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுக்கலாங்க. இது நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள், சூப்பராக வதங்கி வந்திருக்கு. இப்போ நம்ம பவுட்ரு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி தேவையான அளவுக்கு விட்டுக்கலாங்க. இது நல்லா சுருண்டு வெந்து வரணுங்க. தொக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடணும். அப்போ தான் அந்த தொக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு வெந்து வந்துருச்சு, சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இதுக்கப்புறம் மல்லி இலைகள் இருந்தால் நீங்கள் தூவி விட்டுக்கலாம். இப்போ சூப்பராக ரெடியாகி வந்துருச்சுங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.